வந்திருக்கிறேன். இங்க இருந்து காட்சி பார்க்கலாம். காசு செலவு பண்ணிவிட்டு காட்சிக்கு போக முடியல. நான் சுருட்டு படிக்கிற பழக்கம் உண்டு. சிக்கிமிக்கு கல்ல கீழே வச்சுட்டு வந்துட்டேன். அந்த சிக்கிமிக்கு கல்ல கொஞ்சம் வாங்கிட்டு வா. புண்ணியவாளர் யார் என்றால் அதாவது மு சதீஷ் சத்தியம் அண்ணூத்தி 1000 ரூபாயும் காசிநாதன் கோமதி 1500 ரூபாயும் இந்த வையகத்தோ என்ன யசினாக மகனே யசினாக என்ன குரு என்றோ என்ன குரு என்றோ என்ன பிள்ளையில் பாவி என்று பிள்ளையில் பாவி கண்ணே காத்தலிங்க இவ கூட கைகுமரம் பிறந்திருக்குடா. யாரு ஒருத்தன் பொண்ண சொல்றானோ அவனுக்கு தோஷம் பத்திக்க. அது மட்டும் இல்லடா தம்பி, பொண்ணா பார்வை சொன்னா பொருட்கள் நேர்ந்துவிடும், மாலான்னு சொன்னா மலகை நேர்ந்துவிடும். நீ கைவியில எப்பா தொங்கணுமா மகனே தொங்கணுமா கருக்க நின்று எப்பா பார்க்கணுமா மகனே பார்க்கணுமா மகனே தொங்கணுமா மகனே தொங்கணுமா கண்ணாவே
ஏ கண்டே காத்தலிங்க வரத்தாலும் தவத்தாலே வையகத்துல 12 வருஷ கால தவம் இருந்து ஆமா நான் உன்னை வையகத்துல வாங்கி வந்தா ஆமா பிள்ளை இல்லாத பாவி பெரும்பாவி சண்டாளி கொலகாரி இவெல்லாம் வரட்டு முண்ட செவிட்டு முண்ட ஏச்சு முண்ட அப்படின்னு என்ன ஏசினாங்க ஊர்ல உள்ள மக்கள் எல்லாம். அந்த நேரத்துல நான் வரத்தாலும் தவத்தாலும் வையகத்துல வாங்கி வந்தா தம்பி அந்த பொண்ணு அவ யாரு ஐயக்கோ நீ யாரு அண்டி மகன் ஐயர் எப்பா அந்த பொண்ணு ஐயர் குலம் நம்மளும் ஆண்டி குலம். அந்த ஐயர் போல பெண்ணை தொட்டா அவரு வந்து நேரம் போட பெண்ணை தொட்டா ஆமா அந்த பாப்பார பெண்ணை தொட்டா பையன் வந்து நேரம் போட தம்பி உலகத்துல 7 தீ பெண் இருக்கிறாங்க. அதாவது இந்த பெண்ணு பாப்பாத்தி அந்தந்த ஜாதிகாரங்களை அந்தந்த ஜாதிகாரங்க தான் கல்யாணம் பண்ணலாம். மீறி அடுத்த ஜாதிகாரங்க கல்யாணம் பண்ணனா அதாவது தோஷம் பத்திக்கும். பாப்பாத்தி கோரத்தி தட்டாத்தி சாணாத்தி தட்டாத்தி சாணாத்தி இப்படி தீ 7 பெண்கள் இருக்கிறாங்க. அந்த நேரத்துல கோரத்தி கொசத்தி அந்தந்த ஜாதிகாரங்க தான் அவங்கள கல்யாணம் பண்ண முடியும். அந்த பாப்பார பொண்ணு அந்த பொண்ணு தோட்டத்துக்கு உனக்கு கைகுமாரம் நடந்து விட்டது. அப்பவே சொன்னா அந்த பொண்ணு வேணாண்டா தம்பி அப்படி நான் சொன்னதை என் பேச்சை கேட்காமல் படிக்கு இப்ப வந்து மருமகளை பார்க்கிற அவ தாயாடா அவள் உனக்கு தரம் என்று எண்ணி விட்டு நீ மனைவி என்று எண்ணி விட்டு தம்பி காத்தலிங்கம் அதாவது போன ஜனனத்துல உனக்கு தாயா இருந்தவ நீ வணங்காத்தானா இருந்த அவ இளைய கன்னியா இருந்தா தாயின்னு தெரியாம இந்த பரிசை வேலை செய்யறா கண்ணு இந்த ஜனனத்துல நீ காத்தவரான பிறந்திருக்கிற அந்த பாப்பாரத்து பொண்ணை தொட்டா வயது வந்த 2 வீடும் உனக்கு கைகு மரத்துல ஏத்த போறானுவ அவன் 1000 பேர் இருக்கிறான் சும்மா விட மாட்டான். உன்னை பிடிச்சி கை மரத்துல ஏற்றி தொங்க விட்டு தொங்க விட போறான். எப்பா நடந்தது நடந்து போச்சு. நீ கைவேறி செல்லு நான் அமர்ந்து 33 தேவர்கள் 46 ரிஷிமார்கள் கெண்டர் கெம்படூர் அச்சத்து பால என்று சொல்லக்கூடிய தேவர் இடத்துல அதாவது மண்டிட்டு மடிபிச்சு எடுக்கிறேன். என் புள்ள சாக கூடாது. நான் வரத்தாலும் நவத்தாலும் என் பிள்ளை வாங்கி வந்தேன். என் புள்ள சாக கூடாது என்று அதாவது நான் வந்து மடிபிச்சு எடுக்கிறேன். நீ கைவேறி செல்றா என்றோ தெரிவித்தாரப்ப மகமாரியம்மனாகப்பட்டது ஆத்தா கொழுவுல காத்தான் கழுவுல ஆத்தா கொழுவுல காத்தான் கழுவுல. ஐயா அந்த பெரியவங்கள கொஞ்சம் முன்னாடி வாங்க வாங்க மரத்துக்கிட்டு வாங்க. இப்போது மகமாரியம்மனாகப்பட்டது தன் பிள்ளையா விளங்கி வரக்கூடிய காத்தவரால் சுவாமிக்கு இந்த தோஷங்களை பரிவர்த்தனை செய்கிறது. ஆகையால் அப்புறம் கைகுமரம் ஏறும் பொழுது எனக்கு தெரியல உனக்கு தெரியல சொல்லக்கூடாது. அனைத்து பொதுமக்கள் அப்படி பொதுமக்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள். இந்த கை தோஷம் பரிவர்த்தனைக்காக ஏன்னா வெயில் நேரமா இருக்கிறது அதிக டைம் போயிட்டே இருக்குது. ஆகையால் இந்த கைவிடி ஆற்றுக்கு தோஷங்கள் பரிவர்த்தனைக்காக காணிக்க கொடுக்கும் புண்ணியவார்கள். ஏன்னா நான் அப்புறம் திரும்ப பாட்டு பாடி மரம் ஏறும்போது கொடுத்தா வாங்க மாட்டோம். அதனால இந்த பரிவர்த்தனைக்காகவும் தோஷங்கள் பரிவர்த்தனைக்காகவும் கைவிடி ஆற்றுக்காகவும் இந்த பாரத தேசங்களை பாராட்டி
காணிக்கை கொடுக்க முன்னார்கள் அவர் உடனே போல அச்சரம் போட்டுருவாங்க. அச்சரத்துல நின்று உங்க கையால உங்க காணிக்கை கொடுத்து அவர்களும் கை வைக்க எத்தனை போல வைக்கிறது. அதனால இந்த நீச்சல் முடிந்தும் கழக முறை ஏற்படும். இந்த பெரியார்கள் கொஞ்சம் ஆலயத்துக்கு வாங்க, கட்டு கொடுக்கணும். அதாவது 2000 பேரும் ஒரு பொண்ணை பிறந்து 2000 பேத்துக்கு பார்த்தாங்க. ஆச்சாவாகி ஆடிமாலை பொண்ணு கல்லா சமைச்சு விட்டார். எந்த தேங்காய் வியாபாரி பாரு கண்ணே. அதாவது தேங்காய் வியாபாரி போல வந்தாங்க. ஐரு பூரா ஒரு கொண்டைக்கு 2 தேங்காய் வாங்கி கட்டினாங்க. படத்தை பிடிச்சி ஈத்தாங்க. கல்ல கத்தி, அதாவது புள்ள பெத்த குடுமைக்கு கல்ல கத்தி ஈத்துட்டு இருக்கிறாங்க. அப்படி ஈக்கும் போது அதாவது வட்டம் பிச்சுக்கிட்டு கீழே விழுந்து இந்த தேங்காய் உடைஞ்சி இந்த ஐரு மண்டலம் உடைஞ்சி எல்லாம் ஊற்றிட்டு கிடக்குறாங்க. அந்த தேரை பார்த்து காத்தவரா சுவாமி ஜலத்தை தெளித்து இந்த பொண்ணை மீண்டும் ஆச்சாவாகி ஆடிமாலை பொண்ணாக்கி தூக்கி குதிரையில வைத்துக் கொண்டு சமய போது அந்த சமயபுரம் ஓடி வந்து மகமாரி அம்மனை பார்த்து, எம்மா மகமாரி உன் மருமகளை பார், உன் மருமகளை பார் அப்படின்னாரா. பார்த்த உடனே மகமாரி அம்மனுக்கு மருமகளை பாருன்னு சொன்னதுமே சண்டால குலகாரம் குட்டி சேர போனவன் தாய் பேச்ச கேட்காத தருதலை ஆகிவிட்டானே அப்படின்னு தலையில இடி வைந்த மாதிரி இருந்ததா. பார்த்துட்டு மகமாரி அம்மனே, எப்பா காத்தலிங்க நீ தாய் பேச்ச கேட்காத தருதலையா போயிட்டியடா, மாதா பேச்ச கேட்காத முதல பிள்ளையா போயிட்டியடா. இந்த ஊர்ல உள்ள தாய்மார்கள் எல்லாம் என்ன ஏசாது ஏசுனாங்கட கண்ணு. இந்த பொண்ணு எப்படியா பட்டோம்னா நான் மட்டும் சொன்னேன். என் பேச்ச கேட்காம இந்த ஆச்சாவாகி ஆரிமாலை பொண்ணை சிறை எடுத்து வந்திருக்கிறேன். அட படுபாவி சண்டாளா குலகாரா. இந்த தாய்மார்கள் எல்லாம் என்ன வரடி என்ற மகனே குருடி என்றோம், என்ன குருடி என்றோம். இந்த வையகத்தோ என்ன யசினாக மகனே யசினாக என்ன குருடி என்றோம், என்ன குருடி என்றோம். என்ன பிள்ளையில் அப்பாவி என்று பிள்ளையில் அப்பாவி கண்ணே காத்தலிங்க இவ கூட கைகுமரம் பிறந்திருக்கிறா. யாரு ஒருத்தன் பொண்ண சொல்றானோ அவனுக்கு தோஷம் பத்திக்க. அது மட்டும் இல்லடா தம்பி, பொண்ணா பாருன்னு சொன்னா பொருட்கள் நின்றுவிடும், மாடான்னு சொன்னா மலகை நின்றுவிடும். நீ கைவியில எப்பா தொங்கணுமா மகனே தொங்கணுமா கருக்க நின்று எப்பா பார்க்கணுமா மகனே பார்க்கணுமா. மகனே தொங்கணுமா மகனே தொங்கணுமா. வரத்தாலும் தவத்தாலும்
வையகத்துல 12 வருஷ கால தவம் இருந்து நான் உன்னை வையகத்துல வாங்கி வந்தா பிள்ளை இல்லாத பாவி பெரும்பாவி சண்டாளி கொலகாரி இவெல்லாம் வரட்டு முண்ட செவட்டு முண்ட ஏச்சு முண்ட அப்படின்னு என்ன யாசினாங்க ஊர்ல உள்ள மக்கள் எல்லாம். அந்த நேரத்துல நான் வரத்தாலும் தவத்தாலும் வையகத்துல வாங்கி வந்தா தம்பி அந்த பொண்ணு அவ யாரு ஐயக்கோவா நீ யாரு அண்ணி மகன் ஐயர் மகன் எப்பா அந்த பொண்ணு ஐயர் குலம் நம்மளும் ஆண்டி குலம். அந்த ஐயர் போல பெண்ணை தொட்ட அவதி வந்து நெருங்கோட பெண்ணை தொட்ட அந்த பாப்பார பெண்ணை தொட்ட பையன் வந்து நெருங்கோட தம்பி உலகத்துல 7 பெண் இருக்கிறாங்க. அதாவது இந்த பெண்ணு பாப்பாத்தி அந்தந்த ஜாதிகாரங்க தான் கல்யாணம் பண்ணலாம். மீறி அடுத்த ஜாதிகாரங்க கல்யாணம் பண்ணனா அதாவது தோஷம் பத்திக்கும். பாப்பாத்தி கோரத்தி தட்டாத்தி சாணாத்தி தட்டாத்தி சாணாத்தி இப்படி 7 பெண்கள் இருக்கிறாங்க. அந்த நேரத்துல கோரத்தி கொசத்தி அந்தந்த ஜாதிகாரங்க தான் அவங்கள கல்யாணம் பண்ண முடியும். அந்த பாப்பார பொண்ணு அந்த பொண்ணை தோட்டத்துக்கு உனக்கு கைகுமாரம் நடந்து விட்டது. அப்பவே சொன்னா அந்த பொண்ணு வேணாண்டா தம்பி அப்படி நான் சொன்னதை என் பேச்சை கேட்காமல் படிக்கி இப்ப வந்து மருமகளை பார்க்கிற அவ தாயிடா அவள் உனக்கு நீ தாரம் என்று நீ விட்டு நீ மனைவி என்று என்னை விட்டு தம்பி காத்தலிங்கம் அதாவது போன ஜனனத்துல உனக்கு தாயா இருந்தவ நீ வணங்காத்தானா இருந்த அவ இளைய கன்னியா இருந்தா தாயின்னு தெரியாம இந்த பரிசை வேலை செய்யறடா கண்ணு இந்த ஜனனத்துல நீ காத்தவரான பிறந்திருக்கிற அந்த பாப்பாரத்து பொண்ணை தொட்டா வயது வந்த 2 வீடும் உனக்கு கைகு மரத்துல ஏத்த போறானுவ அவன் 1000 பேர் இருக்கிறான் சும்மா விட மாட்டான். உன்னை பிடிச்சி கை மரத்துல ஏற்றி தொங்க விட்டு தொங்க விட போறான். எப்பா நடந்தது நடந்து போச்சு. நீ கைவேறி செல்லு நான் அமர்ந்து 33 தேவர்கள் 46 ரிஷிமார்கள் கெண்டர் கெம்பரூர் அச்சத்து பால என்று சொல்லக்கூடிய தேவர் இடத்துல அதாவது மண்டிட்டு மடிவிட்டு எடுக்கிறேன். என் புள்ள சாக கூடாது நான் வரத்தாலையும் நவத்தாலையும் என் பிள்ளை வாங்கி வந்தேன் என் புள்ள சாக கூடாது என்று அதாவது நான் வந்து மடிவிட்டு எடுக்கிறேன். நீ கைவேறி செல்றா என்றோ தெரிவித்தாரப்ப மகமாரியம்மனாகப்பட்டது ஆத்தா கொழுவுல காத்தான் கழுவுல ஆத்தா கொழுவுல காத்தான் கழுவுல. ஐயா அந்த பெரியவங்கள கொஞ்சம் முன்னாடி வாங்க வாங்க மரத்துக்கிட்டு வாங்க. நான் உட்கார்ல வருமா. இப்போது மகமாரியம்மனாகப்பட்டது தன் பிள்ளையா விளங்கி வரக்கூடிய காத்தவரால் சுவாமிக்கு இந்த தோட்டங்களை பரிவர்த்தனை செய்கிறது. ஆகையால் அப்புறம் கைகுமரம் ஏறும் பொழுது எனக்கு தெரியல உனக்கு தெரியல சொல்லக்கூடாது. அனைத்து பொதுமக்கள் அப்படி பொதுமக்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள். இந்த கை தோஷம் பரிவர்த்தனைக்காக ஏன்னா வெயில் நேரமா இருக்கிறது அதிக டைம் போயிட்டே இருக்குது. ஆகையால் இந்த கைவிடி ஆத்துக்கு தோஷங்கள் பரிவர்த்தனைக்காக காணிக்க கொடுக்கும் புண்ணியவார்கள். ஏன்னா நான் அப்புறம் திரும்ப பாட்டு பாடி மரம் ஏறும்போது கொடுத்தா வாங்க மாட்டோம். அதனால இந்த பரிவர்த்தனைக்காகவும் தோஷங்கள் பரிவர்த்தனைக்காகவும் கைவிடி ஆத்துக்காகவும் இந்த பாரத தேசங்களை பாராட்டி காணிக்க கொடுக்க புண்ணியவார்கள் அவர் உடனே போல அச்சாரம் போட்டுருவாங்க.
அச்சரத்துல நின்று உங்க கையால உங்க காணிக்கை கொடுத்து அவரவர்களும் கை வைக்க எத்தனை போன் வைக்கிறது யாரு போன சித்தப்பா போன. அதனால இந்த நீச்ச முடிந்தும் கழக முறை ஏற்படும். இந்த பெரியவர்கள் கொஞ்சம் ஆழத்துக்கு வாங்க, கட்டு கொடுக்கணும். சத்தியமூர்த்தி அதாவது சத்தியமூர்த்தி அகல்யா சரளா அனைவரும் சேர்ந்த இந்த கைவிழாத்துக்காக ஐயா வீழ்த்தட்டு வச்சுட்டு நில்லுங்க. காணிக்கை வாரி இருக்கிறாங்க. அதாவது பாரதங்களை பாராட்டி இந்த கைவிழாத்துக்காகவும் மகமாரியம்மனுக்காகவும் 300 ரூபாய் காணிக்கை வாரி இருக்கிறாங்க. ஆண் போனவை பெண் போனவை அல்ல தாமரை கூப்பிட்டு வாய்க வாய்க கோடிகால என்னாலும் போல வேதவ 1000 கண்டிருந்து 16000 கண்டிருந்து அண்டி வண்ணம் உடம்பெருந்த உலகம் நாயே அந்த அறுவையால மனமுடிய அல்லாத புரியாய அங்க மங்கையது உடம்பு அந்த மங்கையும் மரமா அது வளருகடா தரமா அந்த மரக்கடைக்கு அறுவடைக்க வாங்கி வந்த வருமா அந்த மலகளுக்கு அறுவடைக்க வாங்கி வந்த வருமா அடுத்தபடியாக இந்த கைவிடாத்துக்காக யார் பேருக்கு கொண்டாடுவாங்க? ரேவதி செல்வமணி. அதாவது அம்மன் வேலை தருக்கான ஒரு 100 ரூபாயும் பாதபுசாலிக்கு 100 ரூபாயும் பரிமளாவுக்கு 100 ரூபாயும் கணிக்க வரைங்கிறாங்க. சரிதா உனக்கு அயலான கொடுக்கமானாயி மாதா காத்தவராசாமி அம்மா மகமாரி மனசு வந்து என்ன செல்லுக்கு செல்றா மகனே கேளுக்குன்னு சொல்லி அம்மா பெத்த பிள்ளையா இருந்தோம் 12 வருஷம் தவம் இருந்தோம் சொல்லி அம்மா இந்த நேரத்துல என்ன கைவேல் செல்றானே மனசு வந்து சொல்லி அம்மா அப்படின்னு மகமாரி நேரத்துல அழைத்து புலம்ப எப்பா பாலா நீ கைவேல் செல்லு அருண்மருகான காத்தவராஜாங்கவரே மகமாரி இடத்தில் விடைபெற்றுக் கொண்டு ஆத்தா கொழுவுல அவன் புள்ள காத்தான் கைவுல ஆத்தா கொழுவுல அவன் புள்ள காத்தான் கைவுல. அதாவது கொழுவுல அமர்ந்து இந்த தோஷங்கள் பரிவர்த்தனைக்காக சாமி பணிவழி செய்யறாங்க. பரிவர்த்தனைக்காகவும் அம்மன் அமர்ந்து 33 கோடி தேவதத்தில் மடிபிச்சை வாங்குறாங்க. என்னப்பா உக்கார உக்கார அதாவது ஊர் பொதுமக்கள் அனைவர்களும் அவரவர் கையில உள்ள காணிக்கையை அம்மன் மடியில வைத்து வேப்பல பாடம் போட்டு விடுவாங்க. இதான் தோஷங்களை பரிவர்த்தனை செய்யறது. எல்லாரும் கும்பலா எஞ்சி வந்துடுவாங்க. வந்துகிட்டே இருப்பா இப்படி போப்பா அடுத்த கையில எடு விழுதி போட்டு விடுங்க விழுதி போட்டு விடுங்க விழுதி போட்டு விடுங்க. பொண்ணு ஆகுமா அந்தாண்டே வரணும் அந்தாண்டே வரணும். அப்படியே 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 வாங்க அப்படியே 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 வாங்க அப்படியே வாங்க அப்படியே வந்துருங்க அப்படியே அப்படியே வாங்க அப்படியே வாங்க ஒரே பக்கமா வாங்க அப்படிதான் போக முடியும். அப்படியே வாங்க அப்படியே வாங்க அப்படியே வாங்க அப்படியே வாங்க அப்படியே வந்துருங்க அப்படியே வாங்க அந்தாண்டே அந்தாண்டே திருப்பி வாங்க போயிட்டே இருமா வந்துட்டு
என்ன பண்ணணும்? கவர் இல்லை, அது பையோட அங்கே இருக்கும். எல்லாம் தேங்காய் எடுத்து இந்த எலும்பு சம்பளம் வாங்கணுமா? இந்தாப்பா கவர் ஜாமான் அதுதான் அங்கே இருக்க கோயில். ஏமா சும்மா பாப்பா பாப்பா சும்மா சும்மா கொடுத்துட்டு இப்போ தான் காசை வந்துச்சு. हमारी गंगा